Hey folks, welcome to my channel Number Talkies. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் வந்து விநாயக சதுர்த்தி ஸ்பெஷல் டிஷ் பிள்ளையார்பட்டி கொழுக்கட்டை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். யூஸ்வலா விநாயக சதுர்த்திக்கு நம்ம பூர்ண கொழுக்கட்டை தான் செய்வோம். இந்த வாட்டி வந்து இந்த பிள்ளையார்பட்டி கொழுக்கட்டை செஞ்சு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் வந்து அரிசியை நல்லா வாஷ் பண்ணி, பச்சரிசியை வாஷ் பண்ணி துணியில நல்லா காய வச்சிருக்கேங்க. ஒரு கப் அரிசிக்கு ஒரு 1/4 கப் வந்து பாசிப்பருப்பு, அதுக்கப்புறமா வந்து வெல்லம் தேவையான அளவு எடுத்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த பாசி பருப்பை வந்து நல்லா வறுக்க போறோம். மறுபடியும் சொல்றேன், ஒரு கப் அரிசிக்கு வந்து 1/4 கப் பாசி பருப்புங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வறுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் எதை வறுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு வறுத்துக்கிறீங்க. மீன்வாயில் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டிஷ்ஷுங்க. கடைசி வரைக்கும் பாருங்க. கண்டிப்பாக இதை வீட்டில் செஞ்சு பார்த்து நீங்கள் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க. ஸோ பாசிப்பருப்பு நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு மாதிரி ப்ரௌன் கலர், ரொம்ப டீப் ப்ரௌன் வரைக்கும் வறுத்துறாதீங்க. பாருங்க, ஆரம்பத்தில் வந்து ஒரு மாதிரி எல்லோவா இருந்தது, இப்போ லைட்டாக டார்க் எல்லோ மாறிடுச்சு பாருங்க. அடுத்தது வந்து அந்த காய வச்ச அரிசி இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து எடுத்து வறுத்துக்க போறோம். இதை வந்து கண்டிப்பா ஒரு 10 மினிட்ஸ் நீங்க வறுத்துக்கோங்க. இது எது வரைக்கும் வறுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு 10 மினிட்ஸ் வறுத்துக்கோங்க, அது போதும் ஆக்சுவலா. ஏன்னா யூஸ்வலா நம்ம இது வறுக்கும் போது இந்த கலர் மாறாது அரிசியோடு. அதனால வந்து ஒரு 7 to 10 மினிட்ஸ் வறுத்துக்கிட்டீங்கன்னா போதும். இதை நல்லா வறுத்துக்கிட்ட பிறகு நீங்க அடுத்தது என்ன பண்ணணும்னா, இந்த பாசி பருப்பையும் இந்த அரிசியும் வந்து ஒரு பெரிய தட்டு வச்சிருக்கேன் பாருங்க. எந்த தட்டுல நான் வந்து பாசி பருப்பை போட்டேனோ அந்த தட்டுக்கு மாத்திக்கோங்க. கொஞ்ச நேரம் கூல் டவுன் ஆகட்டுங்க. பாசி பருப்பு நேரத்துக்கு கூல் டவுன் ஆயிடுச்சு. அரிசி இப்போதான் வறுத்துக்கிட்டு இருக்கீங்க, அதனால கொஞ்ச நேரம் கூல் டவுன் பண்ண விடுங்க. கூல் டவுன் பண்ண பிறகு நம்ம அடுத்தது என்ன பண்ண போறோம்னா, இதை வந்து அந்த பிளேட்ல இருந்து எடுத்து மிக்சி ஜார், அதாவது கிரைண்டிங் ஜாருக்கு மாத்த போறோம். பாசி பருப்பு அதுக்கப்புறமா அரிசி நல்லா வறுத்துக்கிட்டாச்சு. நல்லா வறுத்துக்கிட்ட பிறகு நீங்க வந்து இதை வந்து கிரைண்ட் பண்ண போறீங்க. என்ன பதத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரவை பதத்துல கிரைண்ட் பண்ணிக்கிறோம். பாத்தீங்களா, நான் கிரைண்ட் பண்ணிட்டேன் பாருங்க. இதை நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க. அதாவது ரவை வந்து எப்படி இருக்குமோ அதே பதத்துல இருக்கும். அதனால 1க்கு 2 வாட்டி திறந்து பார்த்துக்கோங்க மிக்சியை, கரெக்டா அரைச்சிருக்கோமா அப்படின்னா. அந்த ரவை பதம் வரும்பொழுது அப்படியே நிறுத்திக்கோங்க. இப்போ அதை எடுத்து அப்படியே செட்டை சைட் பண்ணிடுங்க, ஓரமா வச்சிருங்க. இப்போ அடுத்தது நம்ம வெல்லத்தோட டீல் பண்ண போறோம். வெல்லம் தேவையான அளவு போட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து ஸ்வீட் அதிகமா வேணும்னா ஜாஸ்தியாவே போட்டுக்கோங்க. ஒரு கப் அரிசிக்கு நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 கப் வந்து வெல்லம் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு ஒரு கப் அரிசிக்கு 2.5 கப் தண்ணி. அந்த தண்ணியை தான் இந்த வெல்லத்தோட நான் மிக்ஸ் பண்றேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து வெல்ல பாகு வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணவே வேண்டாங்க. நீங்க எது வரைக்கும் இதை செய்யணும் அப்படின்னா வந்து இந்த வெல்லம் வந்து டிசால்வ் ஆனாலே போதுங்க. அதனால அப்படியே நல்லா இளக்கி கொடுங்க. அந்த வெல்லம் வந்து ஒரு மாதிரி ஸ்டோன் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, அது அப்படியே கரைய அது வந்து அப்படியே வந்து ஜாகரி வாட்டர் ஆயிடும், அதாவது வெள்ளை தண்ணி ஆயிடும். அந்த வெள்ளை தண்ணி வந்த உடனே நிறுத்திக்கோங்க. பாருங்க, அந்த கலரே மாறிடுச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து லைட் ப்ரௌனா இருந்தது, இப்போ ஒரு மாதிரி டார்க் ப்ரௌன் ஆயிடுச்சு. ஸோ நல்லா வந்து எல்லா வெல்லமும் வந்து நீங்க வந்து இதான பிறகு, டிசால்வ் ஆன பிறகு இந்த ப்ராசஸை நீங்க நிறுத்திக்கலாம். ரிமெம்பர், இதை வந்து நான் வந்து மீடியம் ஃப்ளேம்ல தான் வச்சிருக்கேன், ரொம்ப ஹை ஃப்ளேம்ல இதை வச்சிடாதீங்க. அதுக்கப்புறமா வேணும்னா நீங்க ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த வெல்லத்துல இம்பியூரிட்டிஸ்லாம் இருக்கும், அதனால ஃபில்டர் பண்ண வேண்டிய நிர்பந்தம் இருந்ததுன்னா நீங்க அதை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல ஒரு 2 ஸ்பூன் நெய், அதுக்கப்புறமா அந்த ரவை பதத்துல வந்து பாசி பருப்பும் அரிசியும் நம்ம அடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து நல்லா மறுபடியும் வறுத்துக்கோங்க. எது வரைக்கும் வறுக்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நல்லா ஒரு கமகமான ஒரு வாசனை வரும். ஸோ இதுக்கும் வந்து கணக்கெல்லாம் கிடையாது. நல்லா கமகமான ஒரு வாசனை வந்த உடனே நிறுத்திடுங்க. அதாவது வந்து ஒரு 5 to 7 மினிட்ஸ்ல இது வந்துருங்க. வந்த பிறகு நீங்க அடுத்தது என்ன பண்ணணும்னா, அந்த ஜாகரி வாட்டர் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து நீங்க வந்து இதுல போட்டுருங்க. மன்னிக்கிறோம், அந்த பர்டிகுலர் கிளிப்பிங் மட்டும் வரல நமக்கு ஏதோ ஒரு காரணத்தினால. ஸோ இதை வந்து நல்லா இளக்கி கொடுங்க. நம்ம ஜாகரி வாட்டர் ஆட் பண்ணியாச்சு. அந்த ரவை பதத்துல இருக்கக்கூடிய அந்த அரைச்சு வச்சுக்கிட்ட அந்த பாசி பருப்பும் அந்த அரிசியும் நல்லா வந்து இதோட சேர்த்துட்டோம். இப்போ கொஞ்ச நேரம் மூடி வைங்க. இது நல்லா பாயில் ஆயிட்டோம். பாயில் ஆன பிறகு எப்படி இருக்கு பாருங்க. இதுதான் வச்சு நம்ம அந்த கொழக்கட்டைக்கான உண்டான டவ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். தமிழ்ல மாவுன்னு சொல்லலாம். மாவுன்னு சொல்றது கரெக்டான எனக்கு தெரியல, இங்கிலீஷ்ல வந்து டவ்.
ஸோ இதுல வந்து நம்ம தேங்காய் கிரேட்டட் கோகனட் ஆட் பண்ணிருக்கேங்க. அதுக்கப்புறமா வந்து பச்சை கற்பூரம் ஒரு துளி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஏலக்காய் பொடியும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அதாவது வந்து கிரேட்டட் கோகனட், ஏலக்காய், பச்சை கற்பூரம் இது 3 ஆட் பண்ண பிறகு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. மிக்ஸ் பண்ணி கொடுத்த பிறகு மறுபடியும் கொஞ்ச நேரம் இதை வந்து விட்டு வைங்க. ஒரு மூடி போட்டு விட்டு வச்சிருங்க கொஞ்ச நேரத்துக்கு. பாருங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க எடுத்து பாருங்க. மூடி எடுத்த பிறகு இன்னொரு 5 நிமிஷம் கழிச்சு மூடி எடுத்து பாருங்க. நான் தொட்டு பாக்குறேன். ஏன் தொட்டு பாக்குறேன்னா இது கையில ஒட்டக்கூடாதுங்க. கையில ஒட்டினா பிரச்சனை, கையில ஒட்டக்கூடாது. அதுக்கப்புறமா நீட்டா இன்னொரு பிளேட்ல வந்து எடுத்து வச்சிருங்க. ஆவி பறக்க பாருங்க எப்படி கம 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 கமான்னு ரெடி ஆயிட்டு இருக்கு நம்மளுடைய கொழுக்கட்டை. இப்ப இது வந்து கொஞ்ச நேரம் கூல் டவுன் பண்ண வைங்க. ஏன்னா இதை வச்சுதான் நம்ம வந்து கொழுக்கட்டை வந்து செய்ய போறோம். அந்த கரெக்டான ஷேப்ல வரணும் இல்லையா? இதுதான் அந்த கொழுக்கட்டை மோல்டு, பிள்ளையார்பட்டி கொழுக்கட்டை மோல்டு. நீங்க கடையில கேட்டீங்கன்னா கிடைக்கும். இதை ஓபன் பண்ணி இந்த ஆங்கிள் இருந்து காட்டுறேன், பாத்துக்கோங்க. இந்த ஆங்கிள் இருந்தும் காட்டுறேன், நல்லா பாத்துக்கோங்க. இப்ப நம்ம வந்து கொழுக்கட்டை செய்ய போறோம். அந்த மோல்டுல வந்து அந்த மாவு நல்லா கூல் டவுன் ஆயிடுச்சுங்க. இதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போறோம்னா இதை வந்து இந்த மோல்டுக்குள்ள நம்ம வைக்க போறோம். சோ மோல்ட மூடிடுங்க. அதுக்கப்புறமா மேல அந்த ஹோல் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஹோல் வழியா இதை இந்த டவ் எடுத்து நல்லா ஸ்டஃப் பண்ணுங்க. ஃபுல்லா அந்த உள்ள இருக்கிற ஸ்பேஸ்ல வந்து நல்லா பிடிக்கிற மாதிரி ஸ்டஃப் பண்ணுங்க. பாருங்க, இப்ப வந்து நல்லா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டெப்புங்க. அந்த மோல்டுல வந்து லைட்டா நீங்க நெய் இல்ல எண்ணெய் ஏதாவது ஒண்ணு தடவிக்கோங்க. இல்லைன்னா மறுபடியும் இந்த டவ் வந்து அந்த இதுல ஒட்டிக்கும். பாருங்க, ஃபண்டாஸ்டிக்கா வந்து நம்ம கொழுக்கட்டை வந்து இது பண்ணிட்டோம். அந்த ஷேப்ல அழகா வந்திருக்கு பாருங்க. இன்னொன்னு காட்டுறேன். நெய் இல்ல எண்ணெய் ஏதாவது ஒண்ணு அந்த மோல்டுல வந்து தடவிக்கோங்க, உட்பகுதியில சொல்றேன். இப்ப அடுத்தது வந்து நம்ம இன்னொரு ஒண்ணு பாக்குறோம், சாம்பிள் பாக்குறோம். பாருங்க, இதே மாதிரி எல்லாத்தையும் ஒன்னொன்னா பொறுமையா பண்ணணுங்க. பாருங்க, அந்த மேல் இருக்கிற அந்த ஹோல் வழியா வந்து நல்லா வந்து இந்த டவ்வை வந்து ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. எவ்வளவு ஸ்டஃப் பண்ண முடியுமோ அவ்வளவு ஸ்டஃப் பண்ணுங்க. ஸ்பேஸ்ல வந்து கேப்ஸ் இருக்க கூடாது. இப்ப பாத்தீங்கன்னா கேப்ஸ் இருக்கு, அதனாலதான் இன்னும் கொஞ்சம் ஸ்டஃப் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நான் வந்து அந்த கேப்ஸ் எல்லாம் அரெஸ்ட் ஆகிற வரைக்கும் ஸ்டஃப் பண்ணுங்க. ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. 5 செகண்ட் வெயிட் பண்ண பிறகு இதை வந்து ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணி காட்டுறேன் பாருங்க, அற்புதமா வந்திருக்கு பாருங்க. இதே மாதிரி ஒன்னொன்னா ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ண பிறகு எப்படி இருக்கு பார்க்கலாம். பாருங்க, இப்ப இதை தான் நம்ம வந்து ஸ்டீம் குக் பண்ண போறோம். ஸ்டீம் குக் பண்றதுக்கு நம்ம வந்து ப்ரெஷர் குக்கர்லயே ஸ்டீம் குக் பண்ணிடுவோம். எக்ஸப்ட் நம்ம வெயிட் வைக்க மாட்டோம். இப்ப நான் வந்து இதை வந்து இந்த குக்கர்ல வந்து வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து மீடியம் ஃப்ளேம்ல குக் பண்ணிக்கோங்க. இப்ப நான் வந்து கொஞ்ச நேரம் வந்து ஸ்டீம் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்ப நான் க்ளோஸ் அப்ல காட்டுறேன் பாருங்க. கொஞ்ச நேரத்துல ஸ்டீம் வந்துடும். ஸ்டீம் வந்த பிறகு ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. பாருங்க, ஸ்டீம் வந்து அற்புதமா வருது பாருங்க. ஒரு 10 மினிட்ஸ், இதுல விசில் ப்ராசஸ் கிடையாது. 10 மினிட்ஸ் கழிச்ச பிறகு ஆவி பறக்க 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 நம்மளுடைய பிள்ளையார்பட்டி ஸ்பெஷல் கொழுக்கட்டை தயார். பாருங்க, ஃபண்டாஸ்டிக்கான இந்த கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. பிள்ளையார்பட்டி கொழுக்கட்டை எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க. கீழே கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். மீண்டும் ஒரு அற்புதமான காணொளியில் சந்திப்போம். நன்றி மக்களே, வணக்கம்.